வெல்கம் டு வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இந்திய தேசிய இயக்கம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல இருந்து சம் இயர்ஸ் அந்த இயர்ஸ்ல என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 1885 இந்த வருஷம் தான் ஐஎன்சி வந்து தோற்றம் அடைஞ்சிருக்கும். இதனோட செயலர் யார் அப்படின்னா ஏஓ ஹியூம். இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் மாநாடு எங்க நடந்திருக்கும் அப்படின்னா பம்பாயில நடந்திருக்கும். இதனோட தலைவர் வந்து டபிள்யூசி பானர்ஜி. மொத்தம் 72 உறுப்பினர்கள் வந்து இதுல கலந்துட்டு இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் 1886 இதுல இரண்டாவது மாநாடு நடைபெற்றிருக்கும். எந்த பிளேஸ்ல அப்படின்னா கல்கத்தா. இதனோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தாதாபாய் நவ்ரோஜி. நெக்ஸ்ட் 1887 மூன்றாவது மாநாடு எங்க நடந்திருக்கும்னா சென்னையில நடந்திருக்கும். இதனோட தலைவர் வந்து பத்ருதீன் தியாப்ஜி. இவர் தான் முதல் முஸ்லீம் தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 1888 நான்காவது மாநாடு எங்க நடந்திருக்கும்னா அலகாபாத்ல. இதனோட தலைவர் வந்து ஜார்ஜ் யூல். இவர் தான் முதல் ஆங்கிலேய தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் 1889 ஐந்தாவது மாநாடு எங்க நடந்திருக்கும்னா பம்பாயில. இதனோட தலைவர் யார் அப்படின்னா வில்லியன் வெட்டர்பன் அப்படிங்கிறவர தலைமையில இது நடைபெற்றிருக்கும். நெக்ஸ்ட் 1893 திலகர் வந்து கணபதி விழாவை என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அறிமுகப்படுத்தியிருப்பாரு. நெக்ஸ்ட் 1895 திலகர் சிவாஜி விழாவை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாரு. நெக்ஸ்ட் 1896 இதுல வந்தே மாதரம் முதல்ல பாடப்பட்டிருக்கும். எந்த மாநாடு அப்படின்னா கல்கத்தா மாநாடு. தலைமை வந்து ரஹ்மத்துல்லா ஜயானி அப்படிங்கிறவங்க தலைமையில வந்து பாடப்பட்டிருக்கும். அடுத்து 1897 இதுல வந்து திலகர் வந்து கைது, அதாவது சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அப்படிங்கிறத முழங்கிய காலமும் இதுதான். நெக்ஸ்ட் 1899 ஹர்சன் பிரபு இந்தியாவின் வைசிராயாக நியமிக்கப்பட்ட ஆண்டு. நெக்ஸ்ட் 1901 தாதாபாய் நவ்ரோஜ் வந்து செல்வ சுரண்டல் கோட்பாடு அப்படிங்கிற நூலை வந்து வெளியிட்டது. நெக்ஸ்ட் 1905 வங்க பிரிவினை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 1905 ஜூலை 19 வந்து வங்க பிரிவினை அறிவிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் 1905 ஆகஸ்ட் 7 கல்கத்தா டவுன் ஹால்ல வந்து சுதேசி இயக்கத்தை முறைப்படி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அறிவிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் 1905 அக்டோபர் 16 வங்க பிரிவினை அமலுக்கு வந்தது. 1905 டிசம்பர்ல பனாரஸ் மாநாடு நடந்திருக்கும். இதுக்கு தலைமை தாங்கினது யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே. தேங்க்யூ.